இப்போ எங்கள் போட்டில் வந்து ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சங்கட்டமாக இருக்குது. அது என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் போட்டில் ஒரு பெரிய மீன் வந்துருக்குங்க. அந்த மீனை நான் தான் கரையை வச்சு இறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அது என்ன மீன் சொல்லிட்டு பாருங்களேன். இதுதாங்க அந்த மீன். இந்த மீனை வந்து கடல்லையே வந்து ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ராஜான்னு சொல்கிறத விட தங்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க மீன்னா அந்த தங்கத்துக்கு நிகரான ரேட்டு போகும். அதனால தான் இதை தங்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எந்த மீன் இல்லை, இந்த கூரல் கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை பார்த்துக்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். தூக்கு இந்த மீனை பார்த்த உடனே மீனவர்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம சந்தோஷங்க. சொல்லு ஒரு மீன் 1 லட்சம் ரூபாய் கூட தான் ஓடு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காப்ல. சந்தோஷம். உனக்கு எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஒரு கூரல் செடி போட்ட டெம்ப்ளேட் போட்டுருக்கு. எங்க போட்டில் வந்த மொத்த சரக்கு பாருங்க. மொத்தமே வந்து ஒரு 200 ரூபா சரக்கு தான் இருக்கும். எங்களுக்கு நட்டம் தான். ஆனால் அந்த 200 ரூபா சரக்குல இந்த ஒத்த மீன் வந்து எங்களை காப்பாற்றிருச்சாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி நேரம் நின்றா. இப்படி வாடா இப்படி கூரில் தீ காட்டுற மாதிரி காட்டணும். ஓகே, செம்மையா இருக்கு. கோவங்க வா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லு. டேய் ஆண் போட்டு அதை சொல்லு. மீன்களின் ராஜா இவர்தான். இந்த மீன் எப்படி குறைஞ்சது ஒரு 4000 ரூபாய்க்கு போகும் ஒரு கிலோ. இது எப்படி ஒரு 25-30 கிலோ இருக்கும். அப்ப எவ்வளவு போகும்னு கணக்கு பண்ணி பாருங்க. அதுலயும் அடே ஆம்பளை மீனுக்கு ரேட் அதிகமா, பொம்பளை மீனுக்கு அதிகமாடா? ஆணுக்கு தானே. ஆம்பளைக்கு தான் அதிகம் கூரல்ல. மற்ற எல்லா இனங்கள்லையுமே வந்து பெண்களுக்கு தான் ரேட் அதிகம். ஆனால் இந்த கூரல்ல மட்டும் ஆண்களுக்கு ரேட் அதிகம். இது ஆணு பொட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ காட்டுறேன் பாருங்க. கோமலிச்சு அமுக்குடா இதை பார்த்தீங்களா? இது மீனோட தலை. இந்த அடி வயிற்று பகுதி. இந்த வயிற்று பகுதியிலேருந்து இப்படி பால் வருது பார்த்தீங்களா? இப்படி பால் வந்தா ஆம்பளை மீன். என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இதான் வந்து பிறப்புறுப்பு உருவாகிற பகுதி. இதில் வந்து வெள்ளையா தெரிச்சிச்சுன்னா ஆம்பளை கூரல். அந்த ஆம்பளைக்கு தான் ரேட்டு கூட. பார்த்துக்கிறங்க. இப்போ நாங்கள் அங்கே இந்த மீனை சேஃப்டியாக ஐஸ் போட்டு கொண்டு போகணும். இப்போ இந்த தலையில் வந்து கயிறு வச்சு கட்டியிருக்க பாருங்க. ஏன்னா வந்து இந்த வாய் வந்து 2 தொங்கிடக்கூடாது, நெட்டி கலண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டிடுவோம். இதை நாங்கள் சேஃப்டியாக ஸ்டோர் ரூம்குள்ள ஐஸ் வச்சு கரையை கொண்டு போகணும். அப்படின்னா தான் எங்களுக்கு பணம், இல்லைன்னா பணம் தான் எங்களுக்கு. இப்போ மீன் இறக்க போகிறோம் ஸ்டோருக்குள்ள. டே இறக்கு. வட்டியில வைடா. எர்ரா இப்ப அந்த மீனை வந்து எவ்வளவு ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வால்ல கைத்த வச்சாச்சு. ரெண்டு பேர் பிடிக்காங்க. என்னது கெட்ட வார்த்தை மாதிரி சொன்னேனுமா? கூரல் சொன்னியானுமா? வேற என்னமா கெட்ட வார்த்தை மாதிரி கேட்டுச்சு. அதுக்கு அது எவ்வளவு ஒரு சேஃப்டியா கொண்டு வரோம்னு கீழே ஐஸ் போட்டாச்சு. இப்ப மேல இப்படி ஐஸ் கொண்டு போறோம். மிலனியா ஒதுங்குறா. அடே கூரல்ரா, ராஜா பிடிச்சிட்டு ஒதுங்குறியடா. எல்லாரும் கேட்காங்கடா. அத்தாச்சி கிழிப்பாங்களா? அத்தாச்சியோட ஐடியா சொல்லி விடுங்க. ஒரு 30 கிலோ தூக்க முடியாதனால சரி ஐஸ் நல்லா போட்டு பலவலன்னு. எங்களுக்கு வந்து அப்படியே கைகாலாம் அப்படி உதறது ஒரு உணர்வு வருது. ஏதாவது பெருசா சாதிச்ச மாதிரி அப்படியே கைகாலாம் பொங்குது. பார்த்துக்கிறீங்க. ஏன்னா வந்து இதனால வரைய வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மீனை, விலை அதிகமான மீனை வந்து நம்ம பிடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு.
ஆமா இப்போ பட்டலக்கார ரோடு மாதிரி மூட போறோம். கீழே தாட்டு போட்டாச்சு, கீழே ஐஸ் போட்டாச்சு, மேலே ஐஸ் போட்டாச்சு, அப்படியே தாட்டை மூடியாச்சு. பட்டலக்கார ரோடு சொன்ன மாதிரி உப்பு போடுவாங்க, இதுக்கு ஐஸ் போட்டாச்சு. இப்போ வீடியோவை முடிச்சுக்கிட்டாச்சு. நம்ம காலையில் நாங்கள் டைம் இருந்தால் வத்தையிலேருந்து இறக்கும் போது எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். ஓகே, மேலே ஏறி மீனை பிறக்குவோமா? ரொம்ப 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 செம்ம செம்ம சந்தோஷத்தில் இருக்கோம். என்னென்னா விலை கூர்ன மீனை பிடிச்சிட்டோம். செம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நாம தான் எப்படி பிடிச்சாச்சு தலைவனை. சீடா பிடிக்கும் போது கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சீடா கூட 700 ரூபா தான். அதை மாதிரி தான் கடல் ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து தங்க மீன், தங்க புஷ்பம். செம்ம போங்க, முடிச்சுட்டோம். இப்போ நாங்க கரையை வந்துட்டோம். இப்போ ஸ்டோர்ல இருந்து மேல இறக்க போறோம், ஏத்த போறோம். கூரல் ரொம்ப பெருசா இருக்கனால ஒரு மட்டி, அதாவது கூடையில வச்சு தூக்க முடியல. இப்ப என்ன ஐடியா பண்ண போறேன்னு தெரியல. பிடிங்க ஆள்க கூட தூக்குடா தலைய. போட்டோ படுக்க போடுறா. ஒரு போட்டோ எடுப்போம் எல்லாரும் கிட்ட இல்லைங்களா. வத்தையில இறக்கிட்டோம். வத்தையில இறக்கி வந்துகிட்டு இருக்கோம். செல்போன் எவ்வளோடா? ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. 1 லட்ச ரூபா. ஒரு வீடியோ போறதோட ஃப்ரெண்டுங்க ஆனு எங்க ஆளுக்கு எல்லாரும் வண்டி கொடுக்கும். 10,000 ரூபா சம்பளம் கூடுறேன். 1000 ரூபா சம்பளம் கூடுறேன். இதை நாங்கள் கரை இறக்கி அதை எவ்வளோ விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்க. கொடுவாவா
போட்டு வண்டி வாங்க. அண்ணா ஜிஎம் போடுங்க. என்ன கூர்ல நீ ஆமா 27 இந்த கூரல் கத்தளை மீனை வந்து எங்கள்கிட்ட இருந்து வியாபாரிகள் வந்து 1,60,000 ரூபாய் கொடுத்து இந்த ஒரு கூரல் கத்தளை மீனை மட்டும் வாங்கிட்டு போனாங்க. இந்த கூரல் கத்தளை மீன் வந்து ஆண் கூரல் கத்தளை மீன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. பெண் கூரல் கத்தளையாக இருந்தால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். இந்த கூரல் கத்தளை மீனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இதை பற்றின தகவல் நிறையாவே சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் வந்து நீ உருட்டுற அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த மீனை பற்றி தகவல் எதுவும் தெரிஞ்சுன்னா ஏன் இந்த மீனை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மீனை 1,60,000 ரூபா கொடுத்து எங்கள் ஓனருக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. எங்கள் ஓனரும் எங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த மீன் 1,60,000 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு போட்லேயுமே வந்து இன்னொரு கூரல் கத்தாழை இந்த கடலே வந்துருந்துச்சு. அதில் வந்த கூரல் கத்தாழை வந்து பெண் கூரல் கத்தாழை. பெண் கூரல் கத்தாழைக்கு வந்து ரேட் ரொம்பவுமே கம்மி. அதுவுமே எங்கள் மீனை விட கொஞ்சம் தான் சின்னதாக இருந்துச்சு. ஆனால் அதனோட விலை வந்து வெறும் 70,000 ரூபாய்க்கு தான் போச்சு. எங்கள் விட்டு 1,60,000 ரூபாய்க்கு போச்சு. இந்த கூரல் கத்தாழை மீனை அவங்க கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கம்பெனியிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து இந்த கூரல் கத்தாழைக்கு உள்ளே இருக்கிற நெட்டிக்கு தான் காசு. அந்த நெட்டியுமே வந்து கம்பெனிக்கு போன உடனே அதை வெட்டி எடுப்பாங்க பாருங்க. அந்த வீடியோவையும் நான் இதோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் வீடியோவில் தான் இருக்கேனா சரியான மத்திரி வலிக்கணும். இப்போ நான் வேலைக்கு போய்கிட்டு வேலையில் இருக்கேன். தெரியுமில்ல நான் வேலை பார்க்குறது. அதில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, டேய் வாடா கூரல் வந்துருக்குடா எடுக்கண்டேன். நமக்கா கத்தாலே பண்ணாவே நமக்கா இறங்குடா ஒரு ஆளு. டே வாங்கடா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. இல்ல 2.5 கிலோ 3 கிலோ சொல்லுங்கடா தம்பி.
இப்போ வந்திருக்கிற இந்த கூரல் கத்தாழை தான் வந்து கடற்கரையில் இன்னொரு போட்டில் வந்தது. எங்களுக்கு வந்து ஆண் கூரல் கத்தாழை, இது வந்து பெண் கூரல் கத்தாழை. ரெண்டையும் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அதனோட வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பெண் கூரல் கத்தாழை எப்படி இருக்குது, ஆண் கூரல் கத்தாழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த மீனை கொண்டு போய் கம்பெனியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். கொண்டு போட பின்னாடி போடா அப்படியா காட்டுறா குரல என்ன பாட்டி காட்டுறா. நீ வா வா அதை கொண்டு போங்க பாரு. வெயில் கிடக்கு பாரு. கிளிமில்லா ஐஸ் வந்துட்டா இந்த சூப்ல பண்ணா ஊத்துங்க. இது பண்ணிக்கலாம் புரியா புரியுங்க. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள இதான் மைனது போன்லஸ் நம்ம கறிக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி யூஸ் பண்ணல. கூட வச்சு குறைக்கிறோம் இப்படி வந்து கொண்டு வா கூட அச்சா பூரோட்டனா நீ இதெல்லாம் குடிப்பா. இது மாத்தி வைங்க. அவன்தான் கூட வச்சிருக்கான். கூட குடிப்பா. அவளுக்கு திரும்ப அவ்வளோ புரியா புரியா அதுக்கு भाई आसिफ भाई கம்பெனியில் இப்போ மீனே இல்லை எனக்கு. அந்த பேக்கிங்கே இல்லை எனக்கு. அப்படியே வச்சுருக்கோம் கிடக்கு. ஏன் ஊர் மாதிரி இருக்கா விளைய மாட்டேங்குது. விளைஞ்சா நல்லா இருக்கு. மீன் தான் சேத்துக்கல இருக்கும்ல சரியான சிரிப்பு.